ஆக்சுவலா வந்து ஜோயா அவர்களோட தான் உங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கும் இல்லைங்க. அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் போச்சு. அப்ப அது வந்து வாட் கதை இஸ் தட்? செம்ம ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது போக அவங்களுமே இப்போ டைரக்ஷன் பண்ணி ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. செம்ம ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே. இட்ஸ் ஆமா. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான். யா. ஓகே. மேபி எனக்கு ஒரு லவ் இல்லாம இருந்திருந்தா, மேபி இன்னும் கொஞ்சம் பல வருஷங்கள் நட்புக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா, எனக்கு ஆல்ரெடி ஒரு காதல் இருக்குல்ல. அது அவங்களுக்குமே தெரியும். நாங்க வீடியோலயுமே நாங்க சொல்லியிருந்திருக்கோம். ஓகே. சோ அதுதான் உங்களோட யா கிளாரிஃபிகேஷன். யா யா யா. ஓகே. நைஸ். இப்பதான் வேற புதுசா கல்யாணம்லாம் வேற ஆயிருக்கு. ம். எப்படி இருக்கு இந்த கல்யாண வாழ்க்கை? செம்ம ஹாப்பியா இருக்கு. செம ஹாப்பியா இருக்கா? 3 மாசம் தானே ஆச்சு. சோ உங்களோட லவ் லைஃப் பத்தி சொல்லுங்களேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 1/2 வருஷம், 5 வருஷம் லவ். ம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான லவ். அ இப்போ வரைக்கும் என்னோட பெரிய சக்சஸ் என்னன்னு கேட்டா, என்னோட மேரேஜ்ன்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு லவ். இப்போ வரைக்கும் எங்கனால நம்ப மாட்டேங்குது. கல்யாணமாகி ஒரு 1 1/2 மந்த்ஸ் பக்கம் வந்து பார்த்தா, தூங்கிட்டு இருக்கும்போது நடுவுல எனக்கும் முழிப்பு வந்துருச்சு, அவங்களுக்கும் முழிப்பு வந்துருச்சு. மாமா ஒருவேளை இதெல்லாம் கனவா இருந்திருக்குமோ அப்படின்னாங்க. ஆ. எனக்கு திடீர்னு தோணுது. ஒருவேளை இது கனவா இருந்துட்டா, ஐய்யய்யோ! மறுபடியும்லாம் ஆரம்பத்துலேருந்து மறுபடியும்லாம் வர முடியாது. 2 வீட்ல ஒத்துக்கல முடியாது. ஆ. ஏன்னா மேரேஜ் பண்ணி 2 நாள் எங்களுது லவ் மேரேஜ், கம்ப்ளீட் அட்வென்ச்சரஸ் லவ் மேரேஜ். ஓ! ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல நாங்க கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ண உடனே நேரா எங்க வீட்ல தான் வந்தேன். எங்க வீட்ல பிரச்சனை இல்ல. 2 நாள்ல அவங்க வீட்லயும் கூப்பிட்டாங்க. அவங்க வீட்லயும் பிரச்சனை இல்ல. ஆ. இதெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி நடக்குது. மறுபடியும் இதெல்லாம் நடக்குமா? நடக்காதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது.